ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னோடய ஸ்டைலில் ஒரு டிஃபன் சாம்பார் செய்யலாமா? அதுக்கு ஒரு கிளாஸ் பருப்பு எடுத்து கழுவி ஊற வச்சுருக்கேன். அது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட பொடியாக கட் பண்ணின வெங்காயம், தக்காளி, 4 பல் பூண்டு உரித்து போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கள், நான் வந்து இதில் கத்திரிக்காய், கேரட், பீன்ஸ் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு பெருங்காயத்தூள், கம்மியாக போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் தாளிக்கும் போது வேறு கொஞ்சம் சேர்ப்போம். அது கூடவே உப்பும் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போது பருப்பு நல்லா வெந்துடுச்சு. லிட்டை எடுத்துகிட்டு குக்கர் மூடி கழட்டிக்கலாம். கழட்டிட்டு ஒரு மத்து வச்சு நல்லா பருப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே நல்லா வெந்தது ஒரு முறை நல்லா மசித்து விட்டுக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா மசிச்சாச்சு. அது கூட இப்போது 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன். போட்டுட்டு 1/2 ஸ்பூன் சாம்பார் மசாலா தூளும் சேர்த்துருக்கேன். சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி புளி சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. கொதிக்கும்போது நான் பக்கத்துலேயே ஒரு கடாயில் கடுகு, வெந்தயம், சீரகம் இதெல்லாம் போட்டு தாளித்து வச்சுருக்கேன். அதை எடுத்து இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போது கொதிக்கும்போது என்ன செய்கிறோன்னா, அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் இப்போ அது கூட என்ன செய்ய போகிறேன்னா, சீரகம், மிளகு, வெந்தயம் இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணி